இப்போதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கோவை மாவட்டம் துடியலூர் அருகே வெள்ளிக்கிணறு என்கின்ற பகுதியில் கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி அன்று காலையில் வழக்கம்போல் துப்புரவு பணியாளர்கள் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்தனர். அப்போது குப்பைகளை லாரியில் ஏற்ற முயற்சி செய்த போது ஒரு பிளாஸ்டிக் பை ஒன்று இருந்திருக்கிறது. ஆர்வ மிகுதியில் அது உள்ளே என்ன இருக்கிறது என்று பார்த்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், அதில் வெட்டப்பட்ட ஒரு கை துண்டுகள் இருந்தன. அதை பார்த்து பதறிப்போன குப்பை லாரி ஓட்டுநர் தன்னுடைய செல்போனில் இருந்து துடியலூர் காவல் நிலையத்துக்கு தகவல் கொடுத்தார். துடியலூர் போலீசார் அங்கே விரைந்து வந்தனர். அந்த பகுதி முழுவதையும் தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர். பின்னர் விசாரணையை ஆரம்பித்தனர். அந்த பிளாஸ்டிக் பையில் இடது கை ஒன்று 2 துண்டுகளாக இருப்பதை பார்த்தனர். பிறகு இதேபோல உடலின் வேறு பாகங்கள் ஏதாவது கிடைக்குமா என அந்த பகுதி முழுவதையும் இருக்கக்கூடிய குப்பை தொட்டி மற்றும் குப்பை கிடங்கையும் போலீசார் ஆய்வு செய்தனர். ஆனால் அவர்களுக்கு வேறு எதுவும் கிடைக்கவில்லை. பிறகு அந்த கையை தடய அறிவியல் துறைக்கு அதை அனுப்பி வைத்து கைரேகையை எடுக்கும்படி சொன்னார்கள். இந்த ஒரு கையை வைத்து எப்படி துப்பு துலக்குவது என போலீசார் விழிப்பிதுங்கி நின்றனர். தடய அறிவியல் துறையில் கிடைத்த கைரேகையை வைத்து பழைய குற்றவாளிகளோடு ஒத்துப்போகிறதா என போலீசார் ஆய்வு செய்தனர். அதிலும் ஏமாற்றமே மிஞ்சியது. என்ன செய்வது என்று தெரியாமல் விழிப்பிதுங்கி நின்ற போலீசார் 8 உதவி ஆய்வாளர்கள் உள்ளிட்ட 43 போலீசார் அடங்கிய 8 தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. துடியலூர் பகுதியில் 50க்கும் மேற்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய 250க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமரா பதிவுகள் ஆய்வு செய்யப்பட்டன. மாநிலம் முழுவதும் காணாமல் போன 500க்கும் மேற்பட்ட நபர்களை பற்றி விசாரித்தனர். அப்போது போலீசாருக்கு ஒரு முக்கிய தகவல் ஒன்று கிடைத்தது. அதாவது கோவை காட்டூர் போலீசார் தங்களுடைய காவல் நிலையத்தில் ஒரு காணாமல் போன வழக்கு ஒன்று வந்திருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த சூரம்பட்டி என்னும் பகுதியில் இருக்கக்கூடிய 37 வயதான ஸ்ருதி என்கின்ற பெண் கோவையில் பணியாற்றி வந்த தன்னுடைய கணவர் பிரபு என்பவரை செப்டம்பர் 14ஆம் தேதி இரவு முதல் காணவில்லை என்று புகார் அளித்திருக்கிறார் என்கின்ற தகவல் கிடைத்தது. பிறகு போலீசார் காணாமல் போன பிரபுவினுடைய போன் நம்பருக்கு போன் செய்து பார்க்கும்போது அது சுவிட்ச் ஆஃப் என்று வந்தது. பிரபு யார் என்று பார்த்தால் கோவை காந்திபுரத்தில் இருந்த ஒரு அழகு நிலையத்தில் பணியாற்றி வந்த 39 வயதான நபர்தான் இந்த பிரபு. மேலும் இவர் முதல் மனைவியுடன் ஏற்பட்ட மனக்கசப்பு காரணமாக அவரை விட்டு பிரிந்து ஸ்ருதி என்கின்ற பெண்ணை 2வதாக திருமணம் செய்திருக்கிறார். கிடைத்த வெட்டப்பட்ட கைரேகை பிரபுவுடையதான் என்பதை முதலில் உறுதி செய்ய வேண்டும் என்பதற்காக போலீசார் முதலில் பிரபு வாடகைக்கு கூடியிருந்த கோவையில் இருக்கக்கூடிய அந்த வீட்டுக்கு சென்று அவர் பயன்படுத்திய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களின் கைரேகையை சேகரிக்க முயற்சி செய்தனர். அதில் 8 கைரேகைகள் கிடைத்தன. அதில் 3 பிரபுவின் வெட்டப்பட்ட அந்த இடது கையோடு ஒத்து போனது. அதன் பிறகு பிரபுவின் நண்பர்கள், உறவினர்கள், பிரபு வேலை செய்த இடம் என அனைவரிடமும் அவரை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தனர். மறுபக்கம் பிரபுவுடைய செல்போன் எண்ணை வைத்து அவர் எங்கேயெல்லாம் சென்றார், கடைசி 24 மணி நேரத்தில் யாரோடெல்லாம் பேசினார் என்ற தகவலை திரட்டினார்கள். இதில் பிரபு கடைசியாக பேசியது 34 வயதான அமல் திவாகர் என்பவரிடம்தான் என்பதை போலீசார் உறுதி செய்தனர். இந்த அமல் திவாகர் இருப்பது கோவை காந்திமாநகர் பகுதியில். பிரபுவனுடைய செல்போன் கடைசியாக சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்ட இடமும் அந்த காந்திமாநகர் தான். செப்டம்பர் 14ஆம் தேதி இரவு காந்திமாநகரில் போன் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. அதே இடத்தில்தான் அதே நேரத்தில்தான் அமல் திவாகருடைய நம்பரும் சுவிட்ச் ஆஃப் ஆகியிருந்தது. உடனடியாக காந்திமாநகருக்கு விரைந்த போலீசார் வீட்டில் இருந்த அமல் திவாகரை அலேக்காக ஸ்டேஷனுக்கு தூக்கி வந்தனர். போலீசார் முறைப்படி தங்களுடைய பாணியில் விசாரணையை செய்தனர். ஆரம்பத்தில் உண்மையை சொல்ல மறுத்தாலும் கடைசியில் ஒரு வழியாக உண்மையை ஒத்துக்கொண்டான் அமல் திவாகர். அதாவது, நானும் என்னுடைய 2 நண்பர்களும் சேர்ந்துதான் பிரபுவை கொலை செய்தோம், கொலை செய்து உடலை துண்டு துண்டாக வெட்டி ஊரின் பல்வேறு பகுதிகளில் வீசினோம் என்று சொல்லியிருக்கிறான். 39 வயதான பிரபு கோவை சரவணப்பட்டியில் வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருக்கிறார். பிறகு காந்திபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகு நிலையத்தில் வேலை செய்து வந்திருக்கிறார். அவர் தங்கியிருந்த வீட்டின் உரிமையாளர் பெயர் கவிதா. அந்த பெண்ணுக்கு வயது 39. கவிதாவுக்கும் பிரபுவுக்கும் ஆரம்பத்தில் நல்ல நட்பு உருவாகி இருக்கிறது. பின்பு அது கொஞ்சம் கொஞ்சமாக கள்ளக்காதலாக மாறியிருக்கிறது. கள்ளக்காதலர்கள் 2 பேரும் அடிக்கடி உடலுறவிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். நாளடைவில் கவிதாவுக்கு பிரபு போரடிக்க ஆரம்பித்திருக்கிறார். காரணம், இதேபோல கவிதாவுக்கு மேலும் சில ஆண் நண்பர்களுடன் பழக்கம் இருந்திருக்கிறது. ஒரு கட்டத்தில் கவிதா பிரபுவை முற்றிலுமாக கலற்றிவிட நினைத்திருக்கிறார். இதில் பிரபுவுக்கு கடுமையான கோபம் ஏற்பட்டிருக்கிறது. கவிதாவை பிரபு உடலுறவுக்கு அழைத்தால் கவிதா வர மறுக்கிறார். இதனால் என்ன செய்யலாம் என்று யோசித்த பிரபு கவிதாவுடன் தான் ஏற்கனவே உடலுறவில் ஈடுபட்டு இருக்கும்போது எடுத்த போட்டோக்களையும் வீடியோக்களையும் காட்டி இதை சோசியல் மீடியாவில் வெளியிட்டு விடு என கவிதாவை மிரட்டியிருக்கிறான். அதாவது, கவிதாவுக்கு தெரியாமலேயே அந்த
போட்டோக்களை வீடியோக்களை பிரபு எடுத்திருக்கிறான். குறிப்பாக உன்னுடைய கணவரிடம் இதை நான் காட்டுவேன் என மிரட்டியிருக்கிறான். இது என்னடா வம்பா போச்சு, உன் கூட படுத்தது ஒரு குத்தமா என்று நினைத்த கவிதா இவனை என்ன பண்றது என்று யோசிக்க ஆரம்பித்திருக்கிறார். அப்போதுதான் கவிதாவின் ஆண் நண்பர்கள் அமில் தேவாகர் மற்றும் 28 வயதான கார்த்திகிடம் இதை பற்றி சொல்லியிருக்கிறார். பிறகு 3 பேரும் சேர்ந்து பிரபுவிடம் இதை பற்றி உட்கார்ந்து பேசியிருக்கிறார்கள். ஆனால் பிரபு எதற்கும் ஒத்து வரவில்லை. கடைசியில் பிரச்சனையை தீர்க்க ஒரே வழி பிரபுவுடைய கதையை முடிப்பதுதான் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதேபோல எந்த சூழலிலும் நாம் போலீசாரிடம் சிக்கக்கூடாது என்று பலமான திட்டம் ஒன்றை அவர்கள் தீட்டியிருக்கிறார்கள். அதன்படி செப்டம்பர் 14ஆம் தேதி அன்று மதிய நேரத்தில் பிரபு வீட்டுக்கு சென்ற 2 நண்பர்களும் காந்தி மாநகரில் இருக்கக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு வரும்படி பிரபுவை அழைத்திருக்கிறார்கள். நண்பர்கள் அழைக்கிறார்களே என்று நம்பி அவர்களுடன் பைக்கில் சென்றிருக்கிறார் பிரபு. காந்தி மாநகரில் இருக்கக்கூடிய அமில் திவாகரின் வீட்டுக்கு சென்றதும் அங்கு ஏற்கனவே கவிதாவும் இருந்திருக்கிறார். பிறகு 3 பேரும் சேர்ந்து உட்கார்ந்து பேசியிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கும் போதே பிரபுவின் மீது பாய்ந்த அந்த நண்பர்கள் அவரை கத்தியால் சரமாரியாக குத்தி கிழித்திருக்கிறார்கள். இதில் சம்பவ இடத்திலேயே பிரபு துடிதுடித்து ரத்தம் சொட்ட சொட்ட உயிரிழந்தார். பிரபுவை கொலை செய்த பிறகு ஏற்கனவே வீட்டில் வாங்கி வைத்திருந்த கம்பியை வெட்டக்கூடிய எலக்ட்ரிக் கட்டரை வைத்து உடலை 12 துண்டுகளாக வெட்டினார்கள். அதன் பிறகு இந்த பாகங்களை மேட்டுப்பாளையம் ஆற்றில் வீசிவிடலாம் என்று நினைத்து அந்த உடலை ஒரு காரில் ஏற்றி சென்றனர். அப்போது போகின்ற வழியில் போலீசாருடைய கெடிபிடி அதிகமாக இருக்கவே இந்த ஐடியா சரிப்பட்டு வராது என்று சொல்லி வீட்டுக்கு திரும்பி இருக்கிறார்கள். அதன் பிறகுதான் உடலின் பாகங்களை எடுத்துக்கொண்டு திவாகர் ஒரு பக்கமும் கார்த்தி ஒரு பக்கமும் பைக்கில் சென்று பல்வேறு இடங்களில் வீசியிருக்கிறார்கள். அப்படி வீசப்பட்ட கை துண்டு ஒன்று போலீசாருக்கு கிடைக்க போய்தான் இந்த கொலை விஷயமே வெளியில் தெரிந்திருக்கிறது. இந்த வழக்கை பொறுத்தவரை வெறும் 5 நாட்களிலேயே தன்னுடைய திறமையால் இந்த வழக்கை திறமையாக முடித்து வைத்தனர் தமிழக போலீசார். ஒரு பெண்ணினுடைய காமத்தால் ஒரு ஆண் கொலை செய்யப்பட்டு 2 ஆண்கள் சிறைக்கு சென்று அந்த பெண்ணினுடைய கணவர் மனைவி இல்லாமலும் வாழக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.